அனைவருக்கும் வணக்கம். தமிழில் ஜாவாஸ்கிரிப்ட் கற்கலாம் பகுதி 2. இதில் நம்ம வேரியபிள்ஸ்னால் என்ன, அதே மாதிரி அந்த வேரியபிள்ஸில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணலாங்கிறதுக்காக ஆப்ரேட்டர்ஸ் பற்றியும், அடுத்ததாக ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷனில் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன, இந்த 3 விஷயத்தை பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். முதல்ல வேரியபிள்னா என்னன்னு பார்த்துடலாம். நம்ம ஒரு கோடை எக்ஸிக்யூட் பண்ணுறதுல 3 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து நம்ம டைப் பண்ணுற கோடு டெக்ஸ்ட்டு, அதுக்கடுத்து எக்ஸிக்யூஷன் ஆர் மெமரி, அந்த கோடு சிஸ்டமில் எந்த இடத்துல ரன் ஆகுதோ அதை எக்ஸிக்யூஷன் இல்லை மெமரின்னு நம்ம சொல்லிக்கலாம். கடைசியாக அந்த கோடு ப்ரொடியூஸ் பண்ணுற அவுட்புட் நமக்கு பிரிண்ட் ஆகுது, அதை அவுட்புட் இல்லை கன்சோல் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இந்த 3 இடத்துல 3 விஷயம் இருக்குது. இதில் கோடில் நம்ம வேரியபிள்ஸ் இந்த மாதிரி டிஃபைன் பண்ணலாம். ஜாவா ஸ்கிரிப்டில் வேர் அப்படின்னா வேரியபிள்னு அர்த்தம், அதுக்கப்புறம் ஏ அப்படிங்கிறது அந்த வேரியபிளோட நேம். இப்போ இந்த வேரியபிள் ஏ அப்படின்றத நம்ம கோடில் அடித்தோம் அப்படின்னா எக்ஸிக்யூஷனில் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பை ஒன்று க்ரியேட் ஆகும். இது ஹோல்டர்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போ வேர் ஏ அப்படிங்கிறது கோடில் இருந்துச்சுன்னா அது மெமரியில் எந்த மாதிரி இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு பை ஒன்று க்ரியேட் ஆகும். இது இப்போ இந்த பைக்குள்ளே ஒன்றுமே இருக்காது. ஓகேங்களா? இதுக்கு அடுத்து இப்போ இந்த ஒன்றுமே இல்லாத பையை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். console.log of a அப்படின்னு அந்த வேரியபிளை பிரிண்ட் பண்ணுறோம். அப்போ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா அன்டிஃபைன்னு வரும், அதாவது அந்த பேக்கில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். இதுக்கு அடுத்ததாக a = 1 அப்படின்னு நம்ம அசைன் பண்ணுறோம். இந்த ஈக்குவல்ட்டுன்னு போட்டால் அது அசைன் அப்படின்னு அர்த்தம். இந்த அசைன் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த a அப்படிங்கிற பையில் இந்த 1 அப்படிங்கிற வேல்யூவை கொண்டு போய் உள்ளே வச்சிரும். ஸோ இப்போ இந்த பையில் ஒரு நம்பர் இருக்குது. ஓகே, இப்போ திருப்பி console.log a அப்படின்னு பிரிண்ட் பண்ணி பார்க்குறோன்னா அவுட்புட்டில் பார்க்குறோம் அப்படின்னா நம்பர் 1 வந்துடும். ஸோ பைக்குள்ளே என்ன இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஓகே, இதுக்கு அடுத்ததாக அதே a = இதுக்கு முன்னாடி ஒரு நம்பர் அசைன் பண்ணோம். இப்போ ஒரு டெக்ஸ்ட்டு அல்ல ஸ்ட்ரிங்கை அசைன் பண்ண போகிறோம், வேலன் அப்படின்னு. இப்போ இந்த அசைன்மெண்ட் நடந்துச்சுன்னா என்ன ஆகும்னா அந்த டெக்ஸ்ட்டு மெமரிக்கு க்ரியேட் ஆகும். அதுக்கப்புறம் ஏற்கனவே பையில் இருந்த 1 மறைஞ்சிரும். இந்த வேலன் அப்படிங்கிற ஒரு புது ஸ்ட்ரிங் பைக்குள்ளே போயிடும். ஸோ ஏற்கனவே இருந்த வேல்யூ ஓவர் ரைட் ஆயிரும். கடைசியாக எது அசைன் பண்ணுறோமோ அதுதான் அந்த பையில் இருக்கும், அந்த வேரியபிளில் இருக்கும். இப்போ console.log a அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணோன்னா அவுட்புட்டில் வேலன் அப்படின்னு வருது. இந்த மாதிரி தான் வேரியபிள் ஜாவாஸ்கிரிப்டில் ஒர்க் ஆகும். இதவே நம்ம ப்ரௌசரில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நேரடியாக பார்த்துடலாம் வாங்க. வேர் ஏ அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இதை டிக்ளரேஷன் சொல்லுவோம். இப்போ ஃபஸ்ட் பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். அன்டிஃபைன் இதை டிக்ளரேஷன் சொல்லுவோம். டிக்ளரேஷன்னா இதுக்கு வேரியபிள் ஏக்கு ஒரு மெமரி கிரியேட் ஆகும், ஆனால் அந்த மெமரியில் எதுவுமே இருக்காது. இதுக்கு அடுத்ததாக அந்த ஏக்கு அசைன் பண்ணுறோம். a = 1 அப்படின்னு நான் அசைன் பண்ணுறேன். அசைன் பண்ணிவிட்டு திருப்பி அதவே பிரிண்ட் பண்ணுறேன். இப்படி எழுதுறதுக்கு பேர் கமெண்ட். கமெண்ட் ஜாவாஸ்கிரிப்டில் 2 ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டு அதுக்கப்புறம் எந்த டெக்ஸ்ட் அடித்தாலும் அந்த கோடு ஒர்க் ஆகாது. ஜாவாஸ்கிரிப்ட் அந்த கோடை ரன் பண்ணாது. இப்போ கிளியர் பண்ணிவிட்டு ரன் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அன்டிஃபைன்னு வருது. அது எதுனா இந்த console.log. அதுக்கு அடுத்து 1ன்னு வருது, ஏன்னா நம்ம 1 அசைன் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கப்புறம் இதே சேம் வேரியபிளுக்கு வேறு ஒரு டெக்ஸ்ட்டை அசைன் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி நம்பருன்ற டைப் இருந்துச்சு, இப்போ டெக்ஸ்ட்டுன்னு இருக்கு. இப்போ பிரிண்ட் பண்ண போகிறோம். கிளியர் பண்ணிக்கிறேன், ரன் பண்ணிக்கிறேன். இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு இதுக்கும் 1னே வருது, அதுக்கடுத்து 1 வருது, அதுக்கடுத்து வேலைன்னு வருது. இங்கே அன்டிஃபைன்டு தான் வந்திருக்கணும். ஏன் 1 வருது அப்படின்னா இந்த ப்ரௌசரில் ஒன்ஸ் இந்த வேரியபிள் டிக்ளேர் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அவுட்புட்டை கிளியர் பண்ணாலும் அந்த வேரியபிள் மெமரியில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா நம்ம டோட்டலாகவே ரெஃப்ரெஷ் பண்ணிடணும். இப்போ இதையும் கிளியர் பண்ணிவிட்டு கமாண்ட் ஆர் அதையும் அமைக்கிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக ரெஃப்ரெஷ் ஆகிரும். விண்டோஸ்னால் கண்ட்ரோல் ஆர், மெமரி ரீசெட் ஆயிடுச்சு, அன்டிஃபைன்ட் 1 வேலன்னு வந்துருச்சு. ஓகேவா? திருப்பியுமே ரன் பண்ணால் மெமரியில் வேலன்றது கடைசியாக இருக்கும், வேலன் 1 வேலன்னு வந்திருக்கும். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மெமரியில் எந்த வேல்யூ லாஸ்ட்டாக இருக்கோ அந்த வேல்யூ தான் வரும். ஸோ இதை மட்டும் கிளியர் பண்ணால் அவுட்புட் மட்டும் தான் கிளியர் ஆகும். எக்ஸிக்யூஷன் இல்லாட்டி அந்த மெமரி கிளியர் ஆகணும் அப்படின்னா கமாண்ட் ஆர் ரெஃப்ரெஷ் அமைக்கணும். ஓகே, அடுத்ததாக நம்ம ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா நம்ம ஏற்கனவே வச்சுருக்க வேரியபிள் இல்லை லிட்ரல், இந்த ரெண்டுலையுமே ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணால் தான் அது ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ரோக்ராமாக இருக்கும். இல்லாட்டி அந்த ப்ரோக்ராம்னால எந்த பயனும் கிடையாது.
அந்த வகையில் நம்மள்கிட்ட ஜாவாஸ்கிரிப்டில் இத்தனை டைப் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது, இதுக்கு மேலேயும் இருக்குது. அதெல்லாம் அந்தந்த யூஸ் வர்றப்ப நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். அதெல்லாம் எப்பப்போ பயன்படுத்துகிறோமோ அப்போ அதை பற்றி விரிவாக பார்க்கலாம். இப்போ இங்கே இருக்கிறத மட்டும் பார்ப்போம். முதல்ல அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், அதை நம்ம ஏற்கனவே வேரியபிள் பகுதியிலே அதை பேசிட்டோம். a = 1 அப்படிங்கிறப்ப a அப்படிங்கிற வேரியபிளுக்கு 1ங்கிற லிட்டரல் வந்து நம்ம அசைன் பண்ணுறோம். அரித்மெட்டிக்கில் கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் இந்த 4 இருக்குது. உதாரணத்துக்கு a + b, a × 2 இந்த ரெண்டும் வச்சுருக்கோம். அடுத்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர், இது 2 வேரியபிள் இல்லை 2 லிட்டரலை நம்மளால் கம்பேர் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். உதாரணத்துக்கு a == bனா ஏவும் பியும் சமமாக இருக்கான்னு பார்க்குறோம். இல்லாட்டி a < d, அப்படி இல்லாட்டி a ≠ bயா அப்படின்னு பார்க்குறோம். இந்த மாதிரி 3 உதாரணங்கள் இருக்குது. அடுத்ததாக லாஜிக்கல், இதில் வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து அண்டு, இன்னொன்று ஆர். அண்டுங்கிறது 2 சைடுமே ட்ரூ இருந்துச்சுன்னா ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணோம். ஆறுங்கிறது ஏதாவது ஒன்றாவது ட்ரூன்னு இருந்துச்சுன்னா அது ட்ரூவாக இருக்கும். இதை நம்ம உதாரணம் அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அடுத்து வந்து நெகேஷன், இதுவுமே பூலியன் வேல்யூஸில் ஆப்ரேட் ஆகிற ஆப்ரேட்டர் தான். ஏற்கனவே ட்ரூன்னு இருந்துச்சுன்னா நெகேஷன் போட்டோம்னா ஃபால்ஸும் மாறிடும். அதே மாதிரி அது ஒரு எக்ஸ்பிரஷனில் கூட ஒர்க் ஆகும். உதாரணமாக a < bங்கிறது ட்ரூவாக வந்துச்சுன்னா அதுக்கு நெகேஷன் போட்டோம்னா ஃபால்ஸுன்றதுக்கு நமக்கு ஒரு பூலியன் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஸோ லாஜிக்கலும் நெகேஷனுமே வந்து நமக்கு பூலியனில் ஆப்ரேட் ஆகும். அடுத்ததாக இருக்கிறது வந்து இன்க்ரிமெண்ட், டிக்ரிமெண்ட். இது வந்து ஏதோ ஒரு வேரியபிளை பொதுவாக நம்பராக இருந்துச்சுன்னா அதோட வேல்யூவை ஒன்று அதிகப்படுத்தும் இல்லை கம்மி பண்ணும். இதில் 2 வகை இருக்குது. ஒன்று வந்து ப்ரிஃபிக்ஸ்ன்னு சொல்லுவோம். முன்னாடி ஒரு வேரியபிளுக்கு முன்னாடி ++ போட்டோம்னா அது ஒரு டைப்பு. இன்னொன்று வந்து அதே வேரியபிளுக்கு சஃபிக்ஸில் வந்து ++ பின்னாடி போட்டோம்னா அது ஒரு மாதிரி ஒர்க் ஆகும். இதையுமே நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்துடலாம். இப்போ ஆப்ரேட்டர்ஸ்க்கு உதாரணங்கள் பார்த்துடலாம். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் நமக்கு ஏற்கனவே தெரியும். வேரியபிள் a = 1, வேரியபிள் a = 2 அப்படின்னு நான் அசைன் பண்ணிட்டேன். அரித்மெட்டிக் ஆப்ரேஷனில் நம்ம பார்த்தது வந்து ப்ளஸ் இல்லையா? இப்போ ப்ளஸ்னால் 2 நம்பர் மட்டும்தான் கூட்டணும்னு இல்லை, 2 டெக்ஸ்ட் இல்லை ஸ்ட்ரிங்கை கூட கூட்டலாம். ஆனால் இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னா இந்த 2 ஸ்ட்ரிங்கும் ஒன்றா ஆயிரும். ஓகேங்களா? ஜாயின் ஆயிரும் இந்த 2 ஸ்ட்ரிங்கும். இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ரன் பண்ணுறேன். ஸோ அவுட்புட்டில் வந்து 2 ஸ்ட்ரிங்கும் ஒரே ஸ்ட்ரிங்காக பிரிண்ட் ஆயிடுச்சு. இதை ஸ்ட்ரிங் கன்காட்டினேஷன் சொல்லலாம். இப்போ இதை பயன்படுத்தி நம்மளோட அவுட்புட்லாம் கொஞ்சம் புரிகிற மாதிரி பண்ணலாம். இப்போ a வந்து ஏவோட வேல்யூ வந்து 1 அப்படின்னு நம்ம பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா இப்படி பிரிண்ட் பண்ணலாம். அதே மாதிரி வேல்யூ ஆஃப் b அப்படின்னு கொஞ்சம் டிஸ்கிரிப்டிவாக நம்மளால் அவுட்புட்லாம் எழுத முடியும். அதுக்கு வந்து இந்த ஸ்ட்ரிங் கன்காட்டினேஷன் ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போ நான் திருப்பி கிளியர் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். இந்த மாதிரி நமக்கு பிரிண்ட் வந்து புரிகிற மாதிரி பிரிண்ட் ஆகும். இதன் அடிப்படையில் நம்ம மற்ற எல்லா எக்ஸாம்பிளையும் பார்த்துடலாம். ஜாவாஸ்கிரிப்டை பொறுத்தளவுக்கு console.logக்குள்ள நம்ம ஸ்ட்ரிங் தான் கொடுக்கணும்னு முன்னாடியே சொல்லியிருக்கோம். ஆனால் இப்போ இந்த a + bங்கிறது 1 + 2 3 அது ஒரு நம்பராக இருக்கும். இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறது ஸ்ட்ரிங். அப்போ ஒரு ஸ்ட்ரிங்கையும் நம்பரையும் கூட்டினா என்ன வரும் அப்படின்னா அது ஒரு ஸ்ட்ரிங்காக மாற்றிக்கும். ஜாவாஸ்கிரிப்டே ஒரு ஸ்ட்ரிங்கும் இன்னொரு நம்பரும் வர்றப்ப இடத்துக்கு தகுந்த மாதிரி அது ஸ்ட்ரிங்காவோ நம்பராவோ அது கன்வெர்ட் பண்ணிக்கும். இந்த கன்வர்ஷன் பேர் வந்து கொயர்ஷன்னு சொல்லுவாங்க. இந்த கொயர்ஷன் பற்றி நம்ம விரிவாக அடுத்த பின்னாடி வர காணொலிகளில் பேசலாம். இப்போதைக்கு இந்த இடத்துல எல்லாமே ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் ஆயிரும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் ரன் பண்ணுறேன். இதில் a + b அப்படிங்கிறது 3, a × 2 அப்படிங்கிறது 2, ஏன்னா 1 × 2. a = bனா அது ஃபால்ஸ், ஏன்னா 1 வந்து 2ம் சமம் கிடையாது. அப்புறம் 1 < 2ன்னு வரும், அது ட்ரூ. 1 ≠ 2ன்னு வரும், அதுவும் ட்ரூ. அதுக்கப்புறம் ட்ரூவும் ஃபால்ஸும் சேர்ந்தா ஃபால்ஸ். இந்த அண்டுங்கிறது 2 பூலியன் வேல்யூஸ் கிட்ட ஒர்க் ஆகும். அதாவது ட்ரூனா மட்டும்தான் ட்ரூ வரும், மற்றபடி எதுவாக இருந்தாலும் அது ஃபால்ஸ் தான். இதே ஆர் ஆப்ரேட்டர் வந்து ஏதாவது ஒரு சைடு ட்ரூன்னு இருந்தால் கூட நமக்கு ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆயிரும் அவுட்புட்டு. ஸோ இதை வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து பூலியன்ஸ்க்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும். இதை நம்ம மற்ற வேல்யூஸ்க்கும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத இந்த கொயர்ஷன் பற்றி பார்க்குறப்ப விரிவாக பார்க்கலாம். அதே மாதிரி இது வந்து நெகேஷன். ஏற்கனவே ஒரு பூலியன் வேல்யூ இருந்துச்சுன்னா அதை நெகேட் பண்ணால் அதோட ஆப்போசிட் வந்துடும் ஃபால்ஸ்னு. இப்போ ஃபால்ஸை நெகேட் பண்ணால் ட்ரூன்னு வரும். உதாரணமாக இந்த a < b அப்படிங்கிறது இங்கே ட்ரூன்னு வந்திருக்கு. அந்த ட்ரூ
அதை நெகேட் பண்ணோடனே நமக்கு ஃபால்ஸ்ன்னு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷனோட அவுட்புட் ஒரு பூலியனாக இருந்தால் கூட அதோட நெகேஷன் வந்து ஒர்க் ஆகும். அடுத்ததான் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட்டில் நான் சொன்ன மாதிரி 2 வகை இருக்குது. ஒன்று வந்து ப்ரிஃபிக்ஸ், இன்னொன்று வந்து சஃபிக்ஸ். இப்போ ++ a அப்படின்னா ஏவை ஒரு இதுக்கு இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஏவை நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ ப்ரிஃபிக்ஸில் போடுறப்ப அந்த இன்க்ரிமெண்ட் ஆப்ரேஷன் ஃபஸ்ட்டு நடந்துடும். இதுவே சஃபிக்ஸில் போடுறப்ப கடைசியாக தான் அந்த இன்க்ரிமெண்ட் இல்லாட்டி டிக்ரிமெண்ட் நடக்கும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து B2 இப்போ டிக்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம 1ன்னு தான் அவுட்புட் வரணும், ஆனால் அது வரல, 2ன்னு இருக்குது. இதுவே இதுக்கு அடுத்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டு நம்ம பியை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா டிக்ரிமெண்ட் ஆன வேல்யூ 1ன்னு நமக்கு வந்திருக்கும். அது வருதான்னு கூட நம்ம இப்போ செக் பண்ணிடலாம். நான் கிளியர் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ போஸ்ட் டிக்ரிமெண்ட் அப்படிங்கிறப்ப நமக்கு ஃபஸ்ட்டு வந்து டிக்ரிமெண்ட் நடக்காது. ஃபஸ்ட்டு அந்த வேல்யூ என்ன வேல்யூவோ அதே வேல்யூவில் அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு டிக்ரிமெண்ட் நடக்கும். இந்த மாதிரி இதில் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, போன காணொலியில் மேரிட்டல் ஸ்டேட்டஸ்க்கு இஸ் மேரிட் அப்படின்னு ஒரு வேரியபிள் வச்சுருப்போம். ஆனால் அது ஒரு ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும், நம்மளால் பூலியனாக கன்வெர்ட் பண்ண முடியாது. ஆனால் இந்த மாதிரி கம்பேரிசன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம அந்த வேரியபிளை பூலியனாக மாற்ற முடியும். அது எப்படின்னு இப்போ பார்த்துடலாம். இப்போ நம்மகிட்ட இஸ் மேரிடுன்னு ஒரு வேரியபிள் இருக்குது, அதை நான் எஸ் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்கேன்னு வச்சுப்போம். இதை நம்ம பூலியனாக மாற்றணுன்னா இஸ் மேரிட் அப்படிங்கிறது எஸ்ஸாக இருந்துச்சுன்னா நமக்கு பூலியனாக வரும், அப்படி இல்லாட்டி அது ஃபால்ஸாக வரும். உதாரணமாக இங்கே நம்ம ப்ராம்ப்ட் ஒன்று போட்டுட்டு இப்போ இதை ரன் பண்ணுறோம். இங்கே வந்து நான் எஸ் அப்படின்னு கொடுக்குறேன், அப்போ நமக்கு ட்ரூன்னு வருது. ஏன்னா இந்த இஸ் மேரிட் வந்து ட்ரூ ஆயிடுச்சு. நம்ம அதையும் பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து எஸ்ன்னு கொடுக்குறேன், ட்ரூ ரிட்டன் ஆகிருக்கு. இதுவே நோன் கொடுக்குறேன், அப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நோனா ஃபால்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை கம்பேர் பண்ணி அது ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு கூட நம்மளால் சொல்ல முடியும். இப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோன்னா வேரியபிள் டிக்ளரேஷன், அசைன்மெண்ட் அதெல்லாம் பார்த்துருக்கோம். அடுத்ததாக ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். அதில் பூலியன் எப்படி ஒரு ஸ்ட்ரிங்கையோ நம்பரையோ கம்பேர் பண்ணுற மூலிமா பூலியன் நம்மளால் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம். இப்போ இந்த எல்லா விஷயத்தையும் வச்சு நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதலாம். அதில் புதுசாக கண்டிஷனல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம வந்து ஒரு பட்ஜெட் வச்சுருக்கோம் 10,000 ரூபான்னு. நம்ம மொபைல் வாங்க போகிறோம். மொபைல், அப்புறம் பேக் கேஸ், ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் இதெல்லாமே வாங்க போகிறோம். அப்புறம் இதுக்கு வாங்குறப்ப இது எல்லாத்துக்கும் 10% டேக்ஸும் போடுவாங்க. இப்போ இது எல்லாத்தையும் வாங்குறப்ப நம்மளோட பட்ஜெட்குள்ளே இருந்தால் நம்மளால் வாங்க முடியும் அப்படின்னு நம்ம பிரிண்ட் பண்ணோம். அப்படி இல்லாட்டி நம்ம ஐ கம் பேக் ஹோம் வெறுங்கையோட வீட்டுக்கு போகிறோம். இப்போ இந்த ப்ரோக்ராம் தான் இப்போ இங்கே பார்க்குறீங்க. ஸோ பட்ஜெட் வந்து அசைன் பண்ணியிருக்கோம் 10,000. மற்ற மொபைல் ப்ரைஸ், பேக் கேஸ், ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷன் கவர் எல்லாத்துக்கும் அந்தந்த ப்ரைஸ் போட்டு அசைன் பண்ணியிருக்கோம். டேக்ஸ் வந்து 10%ங்கிறதுனால அதையும் போட்டிருக்கோம். இப்போ நம்ம எல்லாமே வாங்கணும் அப்படின்றதுக்கு ஸோ எல்லாத்தையும் சம் பண்ணுறோம். இது அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் டோட்டல். அதுக்கப்புறம் அடுத்த அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் டோட்டலில் 10% வந்து டேக்ஸு. அதுக்கு அடுத்த அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் வந்து டோட்டல் ப்ளஸ் டேக்ஸ் ஆன் டோட்டல். இது ரெண்டையும் கூட்டினா கடைசியாக நமக்கு டோட்டல் ப்ளஸ் டேக்ஸ் அந்த அமௌண்ட் கிடச்சிடும். இது ரெண்டையும் நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். கடைசியாக இப்போ ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்கோம். அது என்ன கண்டிஷனல் அப்படின்னா, ப்ரோக்ராமில் இது வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் 1 by 1 எக்ஸிக்யூட் ஆகிட்டு அப்படியே பிரிண்ட் ஆகிட்டே வந்துட்டுருக்கோம். பட் இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒன்று இது பிரிண்ட் ஆகும், இல்லை இது பிரிண்ட் ஆகும். ஸோ ஒரு ப்ரோக்ராம்லேயே இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டு தான் சில பகுதிகளை எக்ஸிக்யூட் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணவும் முடியும். அதே மாதிரி சில பகுதிகளை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு கண்டிஷனாகவும் இருக்க முடியும். அப்போ என்ன ஆகுதுன்னா, ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷனில் 2 பாத் கிரியேட் ஆகுது. ஒரு பாத் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். எப்போ அப்படின்னா டோட்டல் வித் டேக்ஸ் லெஸ் தென் பட்ஜெட் அப்படிங்கிறது ட்ரூவாக இருந்துச்சுன்னா. ஓகே, இன்னொரு பாத் எதுனா இது எல்லாம் 1 to 14 அந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ இது மாதிரி 2 பாத் கிரியேட் ஆகுது. அதை நான் தனித்தனியாக போட்டு காட்டுறேன். ஸோ ஒரு ப்ரோக்ராம் இப்படி இருக்கும், இந்த மாதிரி ஒன்று வரும் எப்போனா இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா. இல்லை அப்படின்னா
அதே எக்ஸிக்யூஷன் எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். எப்போ இது ஃபால்ஸாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுத்து ஒன்று இந்த பார்ட் ஆஃப் கோடை ரன் பண்ணணும், இல்லாட்டி இன்னொரு பார்ட்டை ரன் பண்ணணும் அப்படிங்கிற அந்த டெசிஷன் மேக்கிங்க்கு தான் நம்ம இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். அப்போ அந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி எழுதுறது அப்படின்னா, இதோட காமன் ஃபார்மேட் எப்படி இருக்கும்னு நான் வந்து இங்கே கீழே டைப் பண்ணி காட்டுறேன். இஃப் அதுக்கப்புறம் இங்கே ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷன் நம்ம கொடுக்கணும். பூலியன் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். ஏதோ ஒரு 2 வேல்யூவை கம்பேர் பண்ணுறப்பையோ, இல்லை லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு செக் பண்ணுறப்பையோ, இல்லை நெகேஷன் பண்ணுறப்பையோ நமக்கு அதோட அவுட்புட் வந்து ட்ரூ இல்லை ஃபால்ஸுன்னு வரணும். அப்படி வந்துச்சுன்னா அது வந்து பூலியன் எக்ஸ்பிரஷன். அப்போ அது ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த இஃப் அதுக்குள்ளே பிளாக்குள்ளே இருக்கிற கோடெல்லாம் ஒர்க் ஆகும். ட்ரூவாக இல்லை அப்படின்னா நம்ம எல்ஸ்ன்னு கூட கொடுத்து அதுக்குள்ளே கொடுத்துக்கலாம். இப்போ இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா இங்கே என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோமோ அதெல்லாம் ரன் ஆகும். ஃபால்ஸ்னால் இங்கே என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோமோ அதெல்லாம் ரன் ஆகும். இது ஃபால்ஸ் பிளாக், இது வந்து ட்ரூ பிளாக். இதுதான் பிளாக் ஆஃப் கோடுன்னு சொன்னோம் இல்லையா. 2-3 ஸ்டேட்மெண்ட்ஸ் சேர்ந்துச்சுன்னா ஒரு பிளாக். அப்போ பிளாக் ஆஃப் கோடை நம்ம இந்த இஃப் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்டோட அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டாக மாறிடுது. மொத்தமாக பார்த்தோம்னா இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டாக மாறும். இதில் வந்து இந்த எல்ஸ் பகுதி வந்து ஆப்ஷனல். இது இல்லாமல் கூட ஒர்க் ஆகும். நமக்கு ஃபால்ஸ்ன்னு ஒன்று தேவையில்லை, ட்ரூவாக இருந்தால் ஒர்க் ஆகணும், இல்லாட்டி அந்த கோடை எக்ஸிக்யூட் ஆகாமல் இருந்தால் ஓகே அப்படின்னா நம்ம எல்ஸை விட்டுடலாம். இல்லை ஃபால்ஸாக இருந்தாலும் எனக்கு ஏதோ ஒரு கோட் ரன் ஆகணும் அப்படின்னா எல்ஸ் பிளாக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அடிப்படையில் இப்போ இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். கிளியர் பண்ணியாச்சு, ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். இப்போ ரன் பண்ணுறேன். அவுட்புட்டில் 2 கன்சோல் பிரிண்ட் ஆகிருக்கு. மூணாவது கன்சோலில் இந்த ஐ பர்ச்சேஸ் ஆல் வரல. ஏன் அப்படின்னா நமக்கு தெரியுது ப்ரைஸ் வித் டேக்ஸ் வந்து பட்ஜெட் 10,000 விட அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் ஆயிரும். ஏன் அப்படின்னா 1110 அப்புறம் லெஸ் தென் 10,000 இது வந்து ஃபால்ஸ் வரும். அதனால் நமக்கு வந்து இங்கே ஒர்க் ஆகலை, ட்ரூ ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகாமல் ஃபால்ஸ் பிளாக் ஒர்க் ஆகிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பட்ஜெட்டை ஒரு 2000 இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். அதை எப்படி பண்ணுறதுன்னா பட்ஜெட் ஈக்குவல் டு பட்ஜெட் கூடயே ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் 2000 போட்டு இப்போ வந்து பட்ஜெட் வந்து 12,000 மாறிடும். இப்போ நம்ம கிளியர் பண்ணிட்டோம், ரெஃப்ரெஷும் பண்ணியாச்சு, ரன் பண்ணுறோம். ஸோ ஐ பர்ச்சேஸ் ஆல் இப்போ வந்து பட்ஜெட் இன்க்ரிமெண்ட் ஆயிடுச்சு. ஸோ அது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை ட்ரூவாக மாற்றிடும். ஏன் அப்படின்னா இந்த அமௌண்ட் வந்து 12,000 விட கம்மி தான். அப்போ இந்த எக்ஸ்பிரஷன் ட்ரூவாக மாறும். ட்ரூவாக மாறணுன்னே இந்த பிளாக் ஒர்க் ஆகும், ஆனால் இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ இதுதான் இஃப் எல்ஸ், இது இல்லாட்டி அது. இதில் ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் என்ன அப்படின்னா இந்த பட்ஜெட் ப்ளஸ் 2000ங்கிறத நம்ம காம்பவுண்ட் அசைன்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது. இந்த பட்ஜெட் ப்ளஸ் 2000 இந்த மாதிரி காம்பவுண்ட் அசைன்மெண்ட் கூட பண்ணலாம். அதாவது ப்ளஸ் ஈக்குவல் டு அப்படிங்கிறது இவ்வளோ பெருசாக எழுதுறத சுருக்கி இந்த மாதிரியும் எழுதிக்கலாம். இப்போ இதை நான் கமெண்ட் பண்ணிடுறேன். கமெண்ட் பண்ணுறதுக்கு 2 ஃபார்வர்ட் ஸ்லாஷ் ஆட் பண்ணுறேன். உடனே கமெண்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து கிளியர் பண்ணிட்டேன், அப்புறம் ரெஃப்ரெஷும் பண்ணிட்டேன். இப்போ வந்து ரன் பண்ணுறேன், ஐ பர்ச்சேஸ் ஆல்னு வரும். ஸோ சேம் அவுட்புட் தான். அவ்வளோதாங்க. இந்த காணொலியிலேருந்து ஜாவாஸ்கிரிப்டில் வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணி அசைன் பண்ணலாம், அப்புறம் அந்த வேரியபிள் மேலே மல்டிபிள் ஆப்ரேஷன்ஸ்லாம் எப்படி பண்ணலாம், அப்புறம் இஃப் எல்ஸ் அப்படிங்கிற கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷன் பாத்தில் எப்படி 2 பாத் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தான் விரிவாக பார்த்தோம். அடுத்தடுத்த காணொலிகளில் ஜாவாஸ்கிரிப்டில் இருக்கிற மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் பற்றி நம்ம விரிவாக கற்றுக்கலாம். கற்றனை தூரும் அறிவு. நன்றி.